என் அன்பு பிள்ளையே, நாளை விடியலில் உனக்கு இந்த உண்மை தெரியத்தான் போகிறது. நீ எதை எதிர்பார்த்து இருந்தாயோ அந்த தருணம் முழுவதுமாக முடிவடையும் தருணத்திற்கு வந்து விட்டது. இறுதி கட்டத்தை நான் எட்டி விட்டேன். இனி உனக்கான நேரத்தில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கப் போகிறது என்று சொல்லிக்கொண்டு இருந்தேன் அல்லவா? இப்பொழுது அந்த வெற்றி எங்கே எங்கே என்று யோசித்து கொண்டிருந்தாய். இதோ உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் தருவதற்காக இந்த அப்பன் சாயி நான் வந்து இருக்கின்றேன். வாழ்க்கை என்பது எப்போதுமே நம் எண்ணங்களாலும் வண்ணங்களாலும் இங்கு நிறைந்திருப்பது தானே. அப்படிப்பட்ட உன் எண்ணத்தை நிஜமாக்கும் தருணமாக நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். வாழ்வில் பயணிப்பவர், நம்மோடு பயணிப்பவர் எவ்வளவுதான் அனுசரித்து போனாலும் சில சமயங்களில் நமக்கான விஷயத்தில் வலியும் வேதனையும் மட்டும்தான் இங்கு மிஞ்சிக் கொண்டு இருக்கின்றது என்று யோசிக்காது என் தங்கமே. அந்த வலியும் வேதனை உனக்கு நிரந்தரமாகி விடுமோ என்று நினைக்க வேண்டாம். இதோ ஒரு ஆணின் மூலம் உனக்கான விஷயத்தில் நான் உனக்கு வரப்போகும் ஆபத்தில் இருந்து உனக்கு வெற்றியை தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு காரியமானாலும் சரி, நீயோ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை உனக்கு தருவதற்காகத்தானே இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நான் செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு காரியமானாலும் சரி, உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு என் தங்கமே. வாழ்க்கை என்னதான் செய்து கொண்டு இருந்தாலும் நமக்கு முன்னால் பொய்கள் சில சமயத்தில் முந்திக் கொண்டு செல்கிறதே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நீ நினைக்கின்ற விஷயத்தில் தீர்ப்பும் தண்டனையும் வெளியாகிக் கொண்டு இருக்கின்றது. இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று தெரியாமல் அல்லவா நான் தவித்து கொண்டு இருக்கின்றேன் என்று உன்னால் மனது புரிவது எனக்கு புரிகிறது. என் பிள்ளையே, எதுவாயினும் சரி, உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை நான் உனக்கு நிஜமாக்கி தருவதற்கு வந்திருக்கும் போது நீ வரப்போகும் விஷயத்தை நினைத்து இப்போதே ஏன் இங்கு அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் எதிர்காலத்தை எழுதி கொண்டு இருப்பவன் இந்த சாயியாக இருக்கும்போது நீ கண்ட கனவுகளை நிஜமாக்கும் தருணமாகத்தான் நான் உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன். வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இனி நான் உருவாக்கியதாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கு வெற்றியை தேடித் தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் பதற்றத்தை வளர்த்து கொள்ளாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் சென்று எனக்கான காரியத்தை செயல்படுத்தி கொண்டு இருப்பது என்னப்பன் என் சாயியாக இருக்கும்போது நான் எதற்காக வருந்த வேண்டும் என்பதை நீ தெளிவாக இரு. ஒவ்வொரு நாள் விடியலிலும் இப்பொழுது இந்த பிரச்சனை தீர்ந்து எனக்கு விடிவு காலம் வந்துவிடாதா என்று சிந்தனை செய்து உன் வாழ்க்கையின் கனவுகள் கனவாகவே போய்விடுமோ என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, கலங்காதே. நீ கவலைப்படுவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை. நீ நினைக்கின்ற வாழ்க்கை நினைக்கின்ற மாதிரி தான் இங்கு நான் நடத்தி தருவேன். அப்படி இருக்கும்போது யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது? எந்த ஒரு காரியமானாலும் சரி, உனக்கு முன்னால் நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக்கொள். இங்கு கதவுகளுக்கும் ஜன்னல்களுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த இடைவெளி பயணம்தான் உன் வெற்றியை தீர்மானிக்கிறது என்றால் அதை உடைத்தெறிந்தாவது உனக்கான வெற்றியின் பயணத்தை நீ தொடங்கி கொண்டிரு. உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் மனப்பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்காது. அந்த மனப்பதற்றம் உனக்கு தேவையில்லாது. என் பிள்ளையே, உனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். இனியும் உன் மனக்கவலைகளை தூக்கி தூர எறிந்து விட்டு எந்த காரியம் உனக்கானது என்பதில் உறுதியாக இருக்கின்றாயோ அதிலிருந்து பின்வாங்காமல் நீ விடாமுயற்சியோடு செயல்பட்டு கொண்டு இரு. இருட்டை கண்டு மட்டும் நீ பயந்து கொண்டு இருக்காதே. இப்பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது தெரியுமா? கடும் இருட்டிலே நடந்து கொண்டு இருக்கின்றாய். தொலைதூரத்தில் சிறு வெளிச்சம் தெரிந்தாலே போதுமானதுதான். அந்த வெளிச்சத்தை வைத்தே நான் என் பாதையின் பயணத்தை அடைந்து விடுவேனே, சேருகின்ற இடத்தை அடைந்து விடுவேனே என்றுதானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய்.
என் தங்கமே, அந்த வெளிச்சமாகவே நான் உன் சாய் தேவன் வந்து இருக்கும்போது இனியும் சற்றும் யோசிக்காதே. உன் வாழ்க்கையின் எண்ணத்தை உண்மையாக்க, நிதர்சனமாக்க இந்த சாயி வந்து கொண்டு இருக்கும்போது தினம் தினம் ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து நீ எதையோ நினைத்து கொண்டு என் தங்க பிள்ளையே அழுது கொண்டு இருக்கின்றாய். இதோ ஒவ்வொருவரும் உன்னுடைய வார்த்தைகளை வைத்து கொண்டு தானே வாழ்க்கையை முடிவு பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். சில சமயம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஒரு வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வந்து கொண்டு இருக்கும்போது அதை மட்டுமே பிடித்து கொண்டு அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாமல் உன் மீது வெறுப்பை மட்டும் இங்கு கற்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ எதை எதிர்பார்த்து இங்கு காத்து கொண்டு இருந்தாயோ அந்த காத்து கொண்டு இருந்த தருணம் இப்பொழுது என்னால் வெற்றியடும் விஷயத்திற்கு வந்து விட்டது. என்னை நம்பி முழுமையாக நீ சரணடைந்து விட்டாயே. அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உன் மனதின் கலக்கமும் வருத்தமும் இனி தேவையில்லாதது. செய்வது எதுவாக இருந்தாலும் இந்த அப்பனின் மீது பாரத்தை போட்டுவிட்டாய். வாழ்வில் என்ன செய்தாலும் இந்த அப்பன் இருக்கும்போது நான் எதற்காக மனம் வருந்த வேண்டும் என்று நீ நினைத்து விட்டாய். இனி இதற்கும் அச்சப்பட தேவையில்லை. உன் வெற்றியை கண்டு உன் எதிரிகளை அச்சப்படும் தருணம்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது உன் எதிரிகள் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் தெரியுமா? எப்படியாவது உன் வெற்றியை தடுத்தே ஆக வேண்டும், எப்படியாவது உன் வெற்றியை இங்கு கீழே தள்ளிவிட வேண்டும் என்று என்னை ஊற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள். நெருப்பினை வளர்த்து கொண்டு இருக்கின்றார்கள். யாருக்கும் தெரியாமல் உனக்கான விஷயத்தில் திட்டத்தையும் தீட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கெல்லாம் இந்த சாய் தேவன் நான் சற்றும் இடம் கொடுக்க போவதே கிடையாது. வெற்றி கிடைப்பது அரிதிதான் என்று உன்னிடம் சொல்லிவிட்டேன். ஆனால் அந்த வெற்றி கிடைப்பது இவ்வளவு அரிதாக இருக்குமோ என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம். என் தங்கமே, தயக்கம் இன்றி உனக்கான விஷயத்தில் நீ நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டாயே. இனியும் துணிச்சலோடு இறங்காமல் உன் செயலில் பதற்றப்பட வைத்து கொண்டு இருக்காது. வருகின்ற வேலைகளில் எல்லாம் உனக்கு நல்லதை செய்வதற்கும் சொல்வதற்கும் நான் வழிகாட்டியாக, தந்தையாக, தாயாக, குருவாக, நட்பாக, உறவாகத்தானே வந்து கொண்டு இருக்கின்றேன். இதையும் இனியும் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று உன் சுமைகளை நினைத்து நீ வருத்தப்படாதே. உன் சுமைகளை எல்லாம் தாண்டி நீ வெற்றி பெறத்தான் போகிறாய். நடப்பதை பொறுத்திருந்து பார். இனி எல்லா வேலைகளிலும் உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த சாய் துணிச்சலோடு போராடி கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பன் இங்கு சீரடியில் கொண்டு அமைதியாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று எண்ணிக்கொள்ளாதே. இந்த அமைதிக்கு பின்னாலும் உன்னுடைய செயல்களும் எண்ணங்கள் மட்டும்தான் என்னை சுற்றி கொண்டு இருக்கின்றது. நான் மறுபிறவி எடுத்து தானே வந்திருக்கின்றேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். இந்த பிறவியிலும் முன்னலனுக்காகவும் உன் பிரார்த்தனைக்காகவும் தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நீ நினைத்து பார்க்க முடியாத வாழ்க்கையினை இனி பெறப்போகும் நேரத்தையும் காலத்தையும் இங்கு நெருங்கி விட்டாய். எந்த ஒரு விஷயமாக இனி எதற்காகவும் நீ அங்கு வருத்தப்பட வேண்டியதே இல்லை. இழந்து விட்டோம் என்று இழந்ததை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்காது. இழந்ததை விட இப்பொழுது என் பிள்ளைகள் மிக பெரும் விஷயத்தை அல்லவா கையில் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். எதை உனக்கு தந்தால் இப்பொழுது உன்மன மகிழ்ச்சி கொள்ளுமோ, எதை உனக்கு கொடுத்தால் இப்பொழுது மிக பெரும் மாற்றத்தை நோக்கி செல்வாயோ அதை உனக்கு தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ எதை எப்படி செய்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று உனக்கு தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது இங்கு ஏற்படும் விஷயத்தை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்காது. இன்று ஏற்படும் பிரச்சனை நாளை மாறிவிடும் என்பதுதானே நம்பிக்கை. ஒருவேளை எதுவும் மாறவில்லை என்று எனில் அதை நம்மால் சமாளிக்க கூடிய அளவுக்கு மனப்பக்குவத்தின் தைரியத்தையும் என்னப்பன் என் சாய்தேவன் எனக்காக தரத்தான் போகிறார் என்பதில் தெளிவாகவே இரு. வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தானே. அந்த வாழ்க்கையை மிக பெரும் மாற்றத்தோடும் ஏற்றத்தோடும் எடுத்து செல்வதற்காக என்னப்பன் என் சாய்தேவன் இங்கு எனக்கு நல்ல விஷயத்தை
தரத்தான் போகிறான் என்பதில் உறுதியாக இரு. நீ செய்யும் விஷயம், செய்கின்ற முயற்சியும் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நீ எதற்காகவும் நீங்க பயப்படவே வேண்டாம், எதற்காகவும் வருத்தப்படவும் வேண்டாம். நான் உனக்குள்ளே தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். வெற்றியின் வாசத்தை சுவாசிப்பதற்கு நீ தயாராக இரு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.